வணக்கம். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் யாவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடர் சரவணாமுதம். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சனி பெயர்ச்சி இதோ வந்துவிட்டது. யார் இந்த சனீஸ்வரர்? யார் இந்த சனி பகவான்? அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் எல்லோரும் விருப்பமுடன் தெரிந்து கொள்வோம். ஒரு முறை சிவபெருமானிடம் சனி ஈஸ்வரன் தான் நானே சேர்த்துக்கிறேன், சனி சென்று, சுவாமி உங்களுக்கு நான் சேவை செய்து பணிவிடை செய்ய விருப்பப்படுகிறேன் என்று பவ்யமாக கூறினார். இவர் ஏன் இப்படி கூறுகிறார் என்று அவரை உணர்ந்து கொண்டார். உலகத்தை படைத்தவர், எல்லா கிரகங்களையும் படைத்தவர் அல்லவா. இவர் நம்மை பிடிக்கப் போகிறார், அதற்கு தான் இப்படி பவ்யமாக இவர் பேசுகிறார். சரி, என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு வரேன். நாளை நமது மனிதர்கள் கணக்கு நாளை அவர் வருகிறேன் கொச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வான்னு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுக்குறார் சிவபெருமான். சரி என்று உலகத்தின் உலகத்திற்கு அப்பாவாயிட்ட சிவபெருமான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவான்னு இவர் காத்துக்கிட்டு இருக்கார். சிவபெருமான் என்ன செய்கிறார்? தாமரை தடாகம், ஆலமரம், அதனுடைய வேர்கள் தாமரை தடாகத்தில் ஊடுருவி சென்று கொண்டு இருக்கின்றன. அந்த வேருக்கு இடையில் இவர் ஊடுருவி சென்று அமர்ந்து கொண்டுகிறார். நிஷ்டையில் ஆழ்ந்து அமர்ந்து கொள்கிறார் சிவபெருமான். ஏனென்றால் அவர் சனி வந்தால் பிடித்து கொள்வாரே. நம்மால் அதிகாரம் கொடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட ஒருவர், அவர் கடமையை அவர் செய்கிறார், நாம் எப்படி தடுப்பது என்று அவர் தாமரை தடாகம், அதனுள் ஆலமரத்தின் வேர், அதனிடையே ஊடுருவி தன்னைத்தானே மறைத்து கொள்கிறார். சிறிது காலம் தள்ளிய பிறகு இவர் போதும் என்று நினைக்கின்ற நேரத்தில் சிவபெருமான் வெளிப்பட்டு அப்பொழுதுதான் பார்த்து, வா வா சனி, எப்போ வந்த, என்ன வந்த? சாமி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியா? என்ன வேலை முடிஞ்சது? நான் உங்ககிட்ட சேவகம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அந்த வேலை முடிஞ்சது. அப்படியா? எப்படி சொல்கிறேன்? சாமி, நான் வருவேன் தெரிந்தால் நீங்கள் தாமரை தடாகத்தில் வேருக்கு இடையில் ஊடுருவி மறைஞ்சு உங்களை மறைத்து கொண்டீர்கள். உங்கள் ஆதிக்கம், ஆட்சி அத்தனையும் சற்று கட்டுப்பட்டு ஒருங்கே நின்று விட்டது அல்லவா. வந்த வேலை முடிந்து விட்டது. அப்படியா? என்னையே நீ வாதத்தில் மடக்கி விட்டாய். இன்னும் முதல் உனக்கு ஈஸ்வரன் என்ற பட்டம் சனீஸ்வரன் என்று தான் கூறுவார் என்று சிவபெருமானே அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். அப்படி ஈஸ்வர பட்டம் கொடுத்தவர்கள் இருவர். ஒருவர் இவர் சனி பகவான், இன்னொரு ராவணேஸ்வரன், ராவணன் சொல்லுவாங்க. இருக்கின்ற கிரகங்களிலேயே பகவான் சனி மட்டும் தாமதமாக, ஏனென்றால் உடல் ஊனமுற்றவர் அல்லவா, ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அப்படி 2.5 ஆண்டுகள் இருக்கின்ற தருணம் 12ஆம் வீடு, 1ஆம் வீடு, 2ஆம் இடம். சந்திரன் எங்கே இருக்கின்றாரோ அதற்கு 12ஆம் இடம், அங்கு ஒரு 2.5 ஆண்டு. அதற்கு அடுத்தது வருகின்ற போது முதல் வீடு ஜென்மசனி, அங்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற இடத்தில் விரைய சனியாக செயல்படுவார். 1ஆம் இடத்தில் இருக்கின்ற இடத்தில் ஜென்மசனியாக இருக்கிறார், அங்கே ஒரு 2.5 வருஷம். அப்படியே வரும்போது அடுத்த ஒரு 2.5 வருஷம் எப்படி வருவார்? பாதசனி, விரயசனி, ஜென்மசனி, பாதசனி, உடம்புல இறங்கி அப்படி வெளியே போகிறார். அது பாதசனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சனி பகவானுடைய சாராம்சம். சனி தன்னுடைய ஒவ்வொரு வீட்டையும் 2.5 ஆண்டுகள் கடக்கிறார். ஆக அந்த ஒரு வீட்டுக்கு 2.5 ஆண்டு என்னும்போது 12 வீட்டை கடக்கும்போது 30 ஆண்டுகள் இருக்கிறது. அதுதான் ஜாதகத்தில் சொல்லுவார்கள், 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தாரும் இல்லை. ஆக சனீஸ்வர பகவான் எல்லோரையும் உயர்த்தி விடுவார். நீதிமான், உலகத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஐநா சபை மாறி அவர் ஒரு எல்லோருக்கும் நீதி வழங்குவார். தவறு செய்யாதவர்களும் இவர் நெருங்கவே மாட்டார், சிறந்த சிவபக்தர்களை அணுகவே மாட்டார். ஆகவே அவருக்கு உண்டானது நாம் எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும், தர்ம நியாயத்திற்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி நன்மையை செய்பவர்களுக்கும் அவர் அருள் பாலிப்பார். சனி பகவானுடைய டியூட்டி, அவருடைய கடமை, அவர் என்ன? ஆயுள் ஆரோக்கியம், ஒரு ஜாதகருக்கு கௌரவம் தருதல், அவமரியாதை, சிறை தண்டனை மற்றும் எவ்வளவு நாம் கேவலப்பட வேண்டுமோ அத்தனைக்கும் பொறுப்பானவர் சனி பகவான் தான். அந்த பூர்வ புண்ணியங்கள் சிறப்பாக இருந்து
ஜனன ஜாதகம் மற்ற ஜாதகங்கள் நன்றாக இருந்தால், அதே போன்று ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இடங்களை வைத்தும் கோல்சாரங்களை வைத்தும் பல வகையில் சனீஸ்வர பகவான் ஜாதகருக்கு உரிய இடங்களை தருவார். அதே போன்று 4ஆம் இடம் சனி, 6ஆம் இடம் சனி, கண்டக சனி, இந்த சனிகள் இருந்தாலும் கூட, சனி தசை இப்படி இருந்தாலும் கூட அவருக்கு உண்டான வேலையை அவர் செய்து தான் தீர்வார். ஆக இந்த கௌரவம், பதவி உயர்வு, பல சிக்கல், அவமானங்கள் இது எல்லாத்திற்கும் காரணகர்த்தா ஆயுள், முக்கியமாக ஆயுள். அந்த ஆயுளுக்கு காரணகர்த்தா சனீஸ்வர பகவான் தான். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தருணம் என்று தான் கூறலாம். ஏனென்றால் 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு 11ஆம் இடம் லாப சனியாக வருகின்றார்கள். லாப சனியாக வருவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த அதிர்ஷ்டம் தான். எப்படி சார் அதிர்ஷ்டம்? எப்படி அதிர்ஷ்டம்? ஆமாங்க, உங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபின்னு சொல்லக்கூடிய 9, 10 உண்டான ஒருத்தரே 9ஆம் வீடு 10ஆம் வீடுக்குண்டான அந்த மகரம் கும்பத்தினுடைய அதிபதி, தர்ம கர்மாதிபதியாக தரக்கூடிய சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பேச்சை முன்னிட்டு நிறைய செய்ய இருக்கிறார்கள். அதை நீங்கள் வாங்கி சிறப்பாக பயனடைய போகிறீர்கள், அதிர்ஷ்டத்தை காணப்போகிறீர்கள். மேலும் உங்களுக்கு பணபரஸ்தானம் என சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்ற அந்த பகவான் கூட உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையைத்தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் உங்களுக்கு இந்த நடக்காது என்ற காரியங்களும் சிறப்பாக நடக்கும். ஜென்மகுரு தான் சற்று உங்களுக்கு சிரமத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட இப்பொழுது இந்த கிரக பயிற்சிகளுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாற்றங்களை தர இருக்கிறது. மேலும் இதுவரை நீங்கள் முயற்சி செய்து நடக்காத ஒரு சில காரியங்கள் கூட இனி நடந்தேறிவிடும். பழம் நறுவி பாலில் விழுந்தது போன்றும் அதுவும் வழி உங்கள் வாயில் விழுந்தது போன்றும் சிறப்பான பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் எட்டி பிடிக்கத்தான் போகிறீர்கள். பணபரஸ்தானம் என்னும் 11ஆம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் இடம்பெறுவது மிக சிறப்பு. அதனாலும் பல நன்மைகள் இருக்கும். மேலும் அந்த இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாவிட்டாலும் கூட இனி உங்கள் வாக்குக்காக காத்திருப்பார்கள். அந்த வாக்கு எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி பொருளாதாரம் மற்ற நிலைகளில் நீங்கள் உயர்வடைவீர்கள். மேலும் போட்டி பொறாமைகள், எதிரிகள், வம்பு தும்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். அது மிக சிறப்பு தானே. அத்தனைக்கும் காரணம் அந்த பணபரஸ்தானம் எனக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்து உங்களை வழிநடத்துகிறார்கள். போட்டி பொறாமை, அக்கம் பக்கம் இல்லத்தார், இன்னும் ஒரு சிலருடைய மனக்கசப்புகள் அகன்று நன்மையை தேடித்தான் உங்களுக்கு வரும். ஆக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ராகுகத்து பயிற்சி உங்களுக்கு இன்னும் மேலும் உயர்வடைய செய்யும். அதே போன்று குரு பகவான் கூட ஜென்ம குருவாக இருந்து கொண்டிருப்பவர் இன்னும் ஒரு 2 மாதங்களில் குடும்பஸ்தானத்துக்கு வருவார்கள். குரு நிலைமை சீரடைந்த பிறகு ஜென்ம குரு குடும்பஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள், நேற்று இருந்த மனநிலைகள் மாறி இன்றைக்கு இன்னும் சிறப்பான மனநிலைகள், எப்படி இருக்கிறது வாழ்க்கைன்னு உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடிய நிலைகளை கிரகங்கள் மாற்றி அமைக்கப் போகின்றன. மேலும் உங்களுக்கு பரிகாரமாக அருகே இருக்கின்ற சிவாலயங்களுக்கு சென்று வர வேண்டும். குரு பகவானை சேவிக்க வேண்டும். இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு ஒரு தினங்கள், ஒரு 10-15 தினங்களுக்குள்ளாக ரிஷபராசி நேயர்கள் இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள் ஆலயங்கள் சென்று தரிசனம் செய்யலாம். அப்படி செல்ல முடியாவிட்டால் கூட இருந்த இடத்திலே இருந்து கூட நீங்கள் அந்த உங்கள் குலதெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வங்களின் பெயரையும் சொல்லி மனமே ஒரு ஆலயமாக அமைத்து அங்கு நீங்கள் அமர்ந்து தியானம் செய்தாலே அவர் நேரில் வந்து தரிசித்ததாக கருதி இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வங்களும் உங்களுக்கு பரிகாரங்களாக உங்களுக்கு வளமைப்படுத்த, வாழ்க்கையை மேம்படுத்த அருள்வார்கள். முடிந்தவர்கள் சென்று வரலாம். முடியாதவர்களுக்கு தான் இந்த ஒரு செய்தியாக நான் கூறுகிறேன்.